கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களுக்கு சந்தை பவுல் சபையை சார்ந்தவர்களுக்கு விதைப்பும் அறுவடையும் என்கின்ற தலைப்பிலே ஒரு மனமாற்றத்திற்கான காலமாக இந்த தவக்காலம் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே நம்ம விதைப்பு, அறுவடை, அதோடு கூட இன்றைய நற்செய்தியையும் நம்ம இணைத்து பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியும், ஆண்டவர் இயேசு விதைக்கிறவர் ஓமை என்கின்ற ஒரு கதையை சொல்றார். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். அதை நம்ம வாசிக்கிற பொழுது அந்த வாசகம் இப்படி சொல்லுகிறது: விதைக்கிற ஒருவர் விதையை விதைக்க சென்றார். அவர் விதைச்சதுல சில விதைகள் எங்க விழுந்தன? முதலில் பாறையில் விழுந்தன, இரண்டாவதா பாதையில் விழுந்தன, மூன்றாவது முட்புதர்ல விழுந்தன, முட்செடிகளுக்கு நடுவில் விழுந்தன, நான்காவது நல்ல நிலத்தில் விழுந்தன. அவர் விதைத்தார். இந்த விதைகள் எல்லாமே முளைத்தன. ஆனால் முளைக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அது எங்கே விழுந்ததோ அதை பொறுத்து அது முளைக்கிற தன். அன்னை தெரசா இந்த இடத்துல மதமாற்றம் செய்கிறார். நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு. உடனே அந்த கலெக்டர் வந்து பார்க்கிற பொழுது அன்னை தெரசா அங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தொழுநோயாளிகளை தொட்டு அவங்க புண்ணெல்லாம் கழுவி துடைத்து அவங்களுக்கு கட்டு போட்டு மருந்து போட்டு அவங்களை பராமரித்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த கலெக்டர் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார், இந்த பணிகள் எல்லாம் யாராலையும் சாதாரணமாக செய்ய முடியாது. எனக்கெல்லாம் நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பணிகளை செய்யவே மாட்டேன். அன்னை தெரசா சொன்னாரு, நானும் இந்த பணிகளை 2 லட்சம் கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். ஆனால் நான் ஏன் இந்த பணியை செய்கிறேன் அப்படின்னா, இந்த துன்புறுகிற இந்த தொழுநோயாளிக்குள்ள நான் யாரை பார்க்கிறேன்? இயேசுவை பார்க்கிறேன். இந்த இயேசு அந்த அன்னை தெரசா கண்ணுக்கு அந்த தொழுநோயாளிக்கு தெரியலன்னா, அந்த அன்னை தெரசாவுக்கு அவர் வெறும் தொழுநோயாளியை மட்டும்தான் இருந்திருப்பார். அவரை பராமரிக்கிற அன்னையாக மாறி இருக்க மாட்டார். ஒரு கவிஞன் ரொம்ப அருமையா எழுதினான், ஒரு பிள்ளையை கூட பெறவில்லை, ஆனாலும் அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? அன்னை என்று சொல்கிறோம். இன்னைக்கு வந்து கொள்கைகள், அன்னை தெரசாவுக்கு இருந்த கொள்கை என்ன? ஒரே கொள்கை என்னது அப்படின்னா, இயேசுவை துன்புறுகிற மனிதர்களை அவர் பார்த்தார். ஒண்ணு. இந்த அன்னை தெரசா இன்னொரு முறை ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பேட்டி எடுக்கிறப்ப கேட்டார், நீங்க வந்து எப்படி இவ்வளவு உற்சாகமா பணி செய்றீங்க, உங்க பணிக்கு உந்து சக்தி யார் அப்படின்னு கேட்டாரு. அன்னை தெரசா என்ன செஞ்சாங்க? கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் நற்கருணை பெட்டியை சுத்தி காட்டி, அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் நான் பணி செய்வதற்கான ஊன்றுகோல் அல்லது ஆற்றலை தருகிறார் என்று அவர் சொன்னார். இன்னைக்கு ஒவ்வொரு வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்த நம்மளும் நம்முடைய சேவைகள் ஏதோ ஒரு உதவிக்காக அல்ல, அந்த மனிதர்களை இயேசுவை பார்க்கிற ஆழமான ஆன்மீகத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நம்ம இந்த சிந்தனைக்குள்ள வருமாறு உங்களை அங்கோடு அழைக்கிறேன். அங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு விதைக்கிற ஊமையில சொல்றாரு, 4 விதமான நிலங்களை சுட்டி காட்டுகிறார். இந்த 4 விதமான நிலங்கள் நம்முடைய மனதிற்கு பொருந்தும். உங்க மனசை நீங்க தயார் செய்யலைன்னா உங்களுடைய பணியும் வீணாத்தான் போகும். என்னுடைய மனதை நல்ல நிலமாக நான் மாற்றினால்தான் நான் கொடுக்கிற பல விளைச்சல் எப்படி இருக்கும்? 100 மடங்கா இருக்கும், 200 மடங்கா இருக்கும். நான் அந்த பாதையில இருக்கிறது போல, ஏதோ என்னை கூப்பிட்டாங்க சண்டை போல் சபையில என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய பலன் கொடுக்கிற தன்மை அந்த பாதையை போல, பாறையை போல இருக்கும். எனக்கே 1000 பிரச்சனை இருக்குன்னு ஒரு வின்சென்ட் பவுல் சபை உறுப்பினர் நினைச்சாருன்னா, முள் செடிக்கு நடுப்புற சிக்கிக்கொண்ட அந்த விதையை போல உங்க வாழ்க்கை அமைஞ்சு போயிடும். நீங்கள் நல்ல நிலமாக உங்களை முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையாக இந்த நல்ல நிலமாக மாறுவதற்கு இயேசு அந்த ஓமையினுடைய கடைசியில சொன்ன அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கேட்க செவியுள்ளோ கேட்கணும். நீங்க கேட்கணும், நிறைய விஷயங்களை கேட்கணும். இன்னைக்கு வந்து நற்செய்தியில பார்க்கிறோம், இன்னைக்கு நான் பங்குல பிரசங்கம் வைக்கும் போது இந்த பாயிண்ட் ரொம்ப அழுத்தி சொன்னேன். இயேசு பார்வையற்ற ஒருத்தனை குணப்படுத்துறாரு. அவன் இது வரைக்கும் பார்வை இல்லை, அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனை சுற்றி இருக்கிற பரிசேயர்கள், மக்கள், மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நீ எப்படி குணமான? உன்னை குணப்படுத்துறது யாரு? இன்னைக்கு எப்படி ஓய்வு நாள்ல உன்னை குணப்படுத்தலாம்? அப்படி அவர் குணப்படுத்தினா அவருக்கு நல்ல இறைவாக்கினரா இருப்பாரா? அவர் கடவுளுடைய மகனா இருப்பாரா? இப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்கிறாங்க. கடைசியில இயேசு ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க,
பார்வையற்ற இருந்தோர் பார்ப்பதற்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பார்வை அற்றோராக மாறவும் தான் நான் வந்தேன். இது மாதிரி இயேசு எங்கேயுமே வெகமண்டா கோபமாக கடினமாக கடுமையாக பேசுறதே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நீ பார்வை உள்ளவன், நான் செய்யற எல்லாத்தையும் தினம் பார்த்துட்டு இருக்க, நீ என் மேல நம்பிக்கையோட இருக்கணும்ல, நீ நம்பிக்கையோட இல்ல, இன்னைக்குதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவன் உடனே சொல்றான் இயேசுவை, ஒரு மனிதர், இயேசுங்கிற மனிதர் என்னை குணப்படுத்தினார்ன்றான். ரெண்டாவது சொல்றான் அவன், இயேசு அவர் ஒரு இறைவாக்கினருங்க, அவர் எனக்கு பார்வை கொடுத்துருக்கு, அவர் இறைவாக்கினருங்கன்றான். இன்னைக்கு நற்செய்தியுடைய இறுதியில நம்ம வாசிக்கிட்ட மூணாவது ரொம்ப அருமையா சொல்றான், அந்த குணப்படுத்தினவரை மெஸ்ஸியான்னு நான் ஏத்துக்கிறேன், ஆண்டவர் நான் ஏத்துக்கிறேன், கடவுள் நான் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லி அவன் அவரை வணங்கினான், நம்பிக்கை கொண்டான் என்பதை அந்த நற்செய்தி பகுதி சுட்டி காட்டும். இன்னைக்கு வின்சென்ட் பவுல் சபையினர் நம்ம கண்களை திறக்க வேண்டும். ஓபன் யுவர் ஐஸ், டோன்ட் ஷட் யுவர் ஐஸ், டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஓபன் பண்ணுங்க. இந்த சமூகத்தை பாருங்கள். முதல்ல உங்களை நம்ம உற்று பாருங்க, உங்களையே நீங்க உற்று பாருங்க. ரெண்டாவது இந்த சமூகத்தை நீங்கள் உற்று பாருங்கள். இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் தேவை பாருங்க. நீங்கள் சமூகத்தை பார்த்தால் தான் உங்களுக்குள்ள இரக்க உணர்வு, கரிசனை உணர்வு, பிறர் அன்பு, மற்றவங்களை கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற உணர்வு எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, கஷ்டத்தை கண்டா என்ன செய்யறோம், கண்களை மூடிக்கும். நீங்க மூடிக்கிட்டு ஒரு பக்கம் திரும்பி விடுவதால் இந்த கஷ்டம் மாறுமா? ஒரு நாள் மாறாது. பிறருடைய கஷ்டத்தை நம்ம போக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்களை திறந்து வையுங்க. ஓபன் யுவர் ஐஸ், டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இரண்டாவதா நம்ம என்னத்தை பொத்திக்கிறோம் அப்படின்னா, காதை பொத்திக்கிறோம். கேட்ட கதையே திரும்ப திரும்ப கேட்கிறோம், எப்ப பார்த்தாலும் இதே தானா. காதுகளை நீங்கள் எப்பொழுது மூடி விட்டீர்களோ உங்கள் இதயம் திறக்காது. நீங்க எப்ப காதுகளை மூடி விட்டீங்களோ, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை அல்லது மற்ற விஷயங்களை கேட்க காதுகளை எப்பொழுது மூடி விட்டீர்களோ அப்போ உங்கள்ட்ட கடவுள் பேசுவதும் கேட்காது. இரண்டு காதுகள் நமக்கு இருக்குது, ரெண்டு பக்கம் இருந்து கேட்கிறோம், நாலா பக்கம் இருந்து சுத்தி இருந்து கேட்கலாம். கேட்க வேண்டும். பவுல் அடிகளார் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு இயேசு சொல்றாரு இந்த ஓமையோட கடைசியில, விதைப்போர் ஓமையில, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் சொல்றாரு. பவுல் அடிகளார் சொல்றாரு, எடுங்க யாராவது ஒருத்தர் பைபிள்ல, ரோமையருக்கு எழுதிய கடிதம் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. ரோமையருக்கு எழுதிய கடிதம் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இல்ல 10:17. ஆகவே அறிவிப்பதை நல்லா கவனிங்க, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ரொம்ப சிம்பிளா மிஸ்டர் பவுல். இன்னைக்கு நான் பேசுறேன், கேட்டால்தான் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அந்த பார்வையற்றவன் இயேசு சொல்றதை கேட்டான். அவர் சொன்னாரு, போய் சிலோவாம் குளத்தில் போய் நீ கழுவு. அங்க போய் கழுவுனான். கேட்டான்னா நாட் ஓன்லி ஹியரிங், ஒபேயிங், கீழ்ப்படிவது கேட்பதற்கு சமம். இன்னைக்கு அவன் கேட்டான், அவனுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. பவுல் அடிகளார் ரொம்ப அருமையா சொல்றாரு, இறை வார்த்தையை கேட்டால்தான் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் நீங்க வாட்சிங்க, ரொம்ப அருமையா பவுல் அடிகளார் லாஜிக்கா சொல்வார். அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி நீங்கள் எப்படி கேள்விப்பட முடியும்? கேள்விப்படாத ஒருவர் மீது உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அவர்கிட்ட எப்படி ஜெபிப்பீங்க? அதனால முதல்ல அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் என்று இந்த வசனத்துல பவுல் அடிகளார் சொல்கிறார். அப்ப இந்த கேட்பது என்பது உங்களை நல்ல நிலமாக மாற்றும். முதல் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். விளைச்சலை அறுக்கிறது அப்புறம், முதலில் விதைப்பது இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட், நீங்க நல்ல நிலமாக மாற வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த வசனத்தை எடுங்க, கலாத்தியருக்கு எழுதிய கடிதம், பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 6வது அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற இறை வார்த்தை. வாசிங்க. இப்ப ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் நினைக்காதீங்க. இதுதான் முக்கியம். ஒருவர் தான் விதைப்பதையே அறுவடை செய்வார். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு, வாட் யூ சோ யூ ரீப். நீ விதைப்பதை தான் அறுவடை செய்வாய். இந்த உலகம் இன்னைக்கு அப்படிதான் சொல்லுது, உங்களை பார்த்து, நம்மை பார்த்து அதான் சொல்லுது. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வார். தொடர்ந்து வாட்சிங்கன்னா இருக்கும். நீ நன்மையை செஞ்சீங்கன்னா உனக்கு கடவுள் என்ன செய்ய போறாரு? நன்மையை கொடுக்க போறாரு. நீ தீமையை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கடவுள் உனக்கு என்ன செய்வார்? தீமையை தான் கொடுப்பார்.
அவர் நன்மை கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீ செய்த தீமை என்ன செய்யாது, அதற்கு அனுமதிக்க. பாருங்க, பவுல் அடிக்கிறார் எவ்வளவு கடுமையா சொல்ற, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க அப்படின்னு இந்த உலக வழக்குல இருக்குது. கடவுள் உங்களுக்கு அருளை கொடுக்க தான் ஆசைப்படுறாரு, ஆனாலும் நீங்கள் தீமை செய்கிறதால் உங்களால அறுக்க முடியல. இன்னைக்கு நம்ம விதைக்கிறோம், உங்கள் மனசுல கடவுளுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது, விதைக்கிறத அறுக்கணும். கடவுள் நிச்சயமா உங்கள்கிட்ட அறுக்க ஆசைப்படுகிறார். மூணாவதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு விதை, ஒரு இறை வார்த்தை, ஒரு கடவுளுடைய அழைப்பு, கடவுள் நம்ம மேல காட்டுகிற ஒரு பாசம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருச்சு, அது பலன் அளிக்க வேண்டும். பலன் இல்லாம போயிடும், பலன் அளிக்கணும். எப்படி பலன் அளிக்கணும் அப்படின்னா, நீங்க முதல்ல அதுக்கு காத்திருக்க வேண்டும். அவசரப்படவே கூடாது, காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு காத்திருப்பது, பேஷியன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்பு. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத ஒரே பண்பு அதுதான். ஒரு வண்டியை எடுத்தாக்கா 5 நிமிஷத்துல போய் சேரணும், கடைசியா கிளம்பினாலும் ஃபர்ஸ்டா போய் நிக்கணும். எப்படி முடியும்? ஒரு கவிஞன் எழுதுறான், உங்களுடைய கால தாமதத்தை வேகத்தால் ஈடு செய்ய முடியாது. நான் 1 மணி நேரம் லேட்டா கிளம்பிட்டு 10 நிமிஷத்துல போய் நிக்க முடியுமா? இவ்வளவு வேகத்துல அந்த உலகத்துல இயங்கலாம்னு நினைச்சோம்னா முடியாது. அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பதற்கு காலம் இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த அறுவடை எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னாக்க, நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அழைப்பை, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை, கடவுள் உங்கள் வழியாக செய்கிற காரியங்களை அந்த அறுவடை சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு எந்த கார்பரேட் கம்பெனி நம்ம ஒன்று எடுத்துக்கோங்க, நிறைய கார்பரேட் கம்பெனி இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க அங்க போய் கொஞ்சம் வெயிட்டிங் ரூம்ல ரிசப்ஷன்ல உட்காந்தீங்கன்னா 2 விஷயங்கள் அங்க நீங்க பார்க்கலாம். ஒன்னு எழுதியிருப்பாங்க, ஒரு அந்த கம்பெனி பேரெல்லாம் போட்டு அவர் விஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர் விஷன். இன்னொன்று போட்டிருப்பாங்க, அவர் மிஷன். மிஷன், த மிஷன், விஷன், 2 வார்த்தை அங்க இருக்கும். வின்சென்ட் பவுல் சபை நம்ம இருக்கிறோம், கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறோம். வாட் இஸ் அவர் விஷன்? நம்முடைய பார்வை எது? தொலைநோக்கு பார்வை எது? எதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம்? எதை நோக்கி நம்ம போறோம்? அப்ப நம்முடைய விஷன் என்ன அப்படின்னாக்க, இறையாட்சி. நீங்க இந்த மண்ணில் வாழுகிற பொழுது உங்கள் வார்த்தையால், வாழ்க்கையால், செயல்பாடுகளால், நீங்க செய்கிற அறப்பணியினால் இறையாட்சியை இந்த உலகத்துக்கு அறிவிச்சுட்டே இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய, நம்முடைய நோக்கம், நம்முடைய மிஷன். அதற்காக நம்ம செய்கிற பணி என்ன? பிறர் அன்பு செயல், சேரிட்டி. சேரிட்டி, பிறர் அன்பு செயல், இதை செய்ய வேண்டும். இது 2ஐயும் மையப்படுத்தி தான் the kingdom of God, இறையாட்சி, அதுபோல the preaching of the good news through your deeds, உங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக நீங்க அந்த இறையாட்சியை மக்களிடத்தில் பரப்புவது. இது 2 தான் நமக்கு முக்கியம். விதை என்பது இறை வார்த்தை, அறுவடை என்பது இறையாட்சி. இன்னைக்கு இது 2ஐ நோக்கி நம்ம பயணிக்கிறோமா, பயணம் செய்யறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும். மூன்றாவதாக இந்த அறுவடை, விதைப்பு, இதுல நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த விதை, அறுவடை, இதுல நம்ம சில நேரத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்க, பார்வையாளர்களாகவே இருக்கும். பார்வையாளர்களாக இருக்கும், பங்கேற்பதே இல்லை. பாருங்க, லூக்கா நற்செய்தி எடுங்களேன், 5வது அதிகாரம் 1 - 11 அந்த இறைவார்த்தை நீங்க வாசிங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். என்னது அப்படின்னா, இயேசு முதல் சீடர்களை அழைக்கிறார். அப்ப பேதுருவை அழைக்கிறார். பேதுரு கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மீன் பிடிச்சிட்டு இருக்கிற பேதுருவோட படகுல இயேசு ஏறி அதை தள்ளிட்டு போங்கன்னு சொல்லி, உள்ள போய் வலையை போடுங்கன்னு சொல்லி அதிகமான மீனை பிடிக்கிறார். ஹார்வெஸ்ட், இது ஒரு அறுவடை. மீனை நிறைய பிடிக்க வைக்கிறார். அது வரைக்கும் பேதுருவால ஒன்னும் பிடிக்க முடியல. கடவுளுடைய துணை இல்லை அப்படின்னாக்க நமது அறுவடை வீணா. இப்ப 1 - 11 இது வாசிக்கிறப்ப ரொம்ப அருமையான நிகழ்வு. 9வது வசனம், அதை மட்டும் வாசிக்கல. 9வது வசனம், அவரும், யாரு? பேதுருவும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன் பாட்டை கண்டு திகைப்புற்றனர். இவங்க எல்லாரும் இவ்வளவு மீன் பிடிச்சிட்டோமே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இயேசு ஆச்சரியப்படுறதுக்கு உங்களை கூப்பிடல. இயேசு அவரை பார்த்து பிரமிப்பதற்காக கூப்பிடல. அவர் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, பேதுருவை பார்த்து, நீ என்னை பின்செல், வா, கம் ஃபாலோ மீ.
இன்னைக்கு அறுவடை என்பது இயேசுவை பின்தொடர்வதால் தான் கிடைக்கும். இந்த ஒரு நாள் ஒரு மீனை பிடிச்சதுனால இல்ல. இயேசு ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க பேதுருகிட்ட, இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவனாவாய். இந்த மீன் பிடிக்கிறது வேலை இல்ல, மனிதர்களை பிடிப்பவனாவாய். அறுவடை மீன்ல இருந்து எங்க போகுது? மனிதர்களுக்கு போகுது. அப்ப இன்னைக்கு நம்ம வின்சென்ட் பவுல் சபையிலையும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சரி, நம்ம இறை வார்த்தையை கேட்டு இயேசுவோடு உடன் நடக்கிறவர்களாக இருந்தால், அவரோடு இருக்கிறவர்களாக, தங்குகிறவர்களாக, அவரை நம்பி வாழுகிறவர்களாக இருந்தால், உங்கள் அறுவடையினுடைய முகம் மாறும். முகம்னா என்ன? ஃபேஸ். நீங்க வேற ஃபேஸ், வேற லெவல்ல இருப்பீங்க. இன்னைக்கு அது இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். சில நேரத்துல கடவுள் அறுவடை செய்வார். எதற்காக? அழிப்பதற்காக அறுவடை செய்வார். கேளுங்க, மத்தேயு நற்செய்தியில 13வது அதிகாரம். இது ஒரு அறுவடை தான். ஆனா கடவுள் என்ன செய்யறாரு? அறுவடை செய்து அழிக்கிறார். என்னது அப்படின்னா, தானாக முளைக்கிற அந்த களைகளுடைய ஓமை 24ல இருந்து 30 வரை இருக்கிற அந்த பகுதி. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, ஒருத்தர் போய் விதையை விதைச்சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த விதைகளோடு எது முளைச்சிருக்கு? களைகள் முளைத்திருக்கிறது. அப்ப இந்த களையை விதைக்கலையே, நம்ம விதைக்கல. இன்னைக்கு சமூகத்துல நம்ம களைகளை விதைக்கல, நம்ம விதைகளை விதைக்கிறோம். களைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரு வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்த நம்ம, ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழுகிற நம்ம, தீமையை இனம் காண வேண்டும். தீமைக்கு பயந்துட்டு இருக்க கூடாது. தீமையை இனம் காண வேண்டும். இனம் காண்பது மட்டுமல்ல, அதை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுல வாசிங்களா நீங்க, வேறு ஒரு உவமை நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். இங்க பாருங்க, ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது பகைவர்கள் கவனிங்க, இங்க பாருங்க, அவருடைய ஆள்கள் தூங்கும் பொழுது. நீங்க நன்மை செய்வதை கொஞ்ச நேரம் நிறுத்தினால் போதும், தீமை மலிந்து விடும். வருஷத்துக்கு ஒருக்க செய்யற விஷயம் அல்ல, அன்றாடம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம செய்கிற இந்த நற்செயல்கள், நம்முடைய பணி, நம்ம செய்ய போற எல்லாமே வாழ்க்கையோடு இணைந்தது. ஏதோ ஒரு சம்பவம் அல்ல, ஒரு ஈவென்ட் அல்ல, ஒரு ப்ரோக்ராம் அல்ல. This is your life. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்குது. அது கொஞ்ச நேரம் தூங்கின உடனே தீமையை விதைச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. பயிர் வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் அதுவும் வளர்ந்து கதிர் விடுது. ரெண்டுமே கதிர் வளர்ந்துச்சு, ரெண்டுமே. இப்ப அடுத்து என்ன நடக்குது? வந்து சொல்றாங்க, நல்ல விதைகளை மட்டும்தானே விதைத்து களைகள் வந்தது. எப்படி களை வந்துச்சு? அடுத்து உடனே பணியாளர் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்துக் கொண்டு வரலாமா? உன் விருப்பம் என்ன? அவர் வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். எனவே அறுவடை வரை விடுங்கள். கவனிங்க, அறுவடை வரை ரெண்டையும் விட்டுருங்க. கடவுள் தருகிற அறுவடை அது பேசுறாரு. ஆனால் இன்னைக்கு களைகளும் அறுவடை செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம வின்சென்ட் பவுல் சபை பிறரன்பு செயல்களோடு மட்டுமல்ல, நீதியை நிலைநாட்டுவது, உண்மைக்காக வாழ்வது, உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சேலஞ்சா இருக்கணும். ஒரு பிஷப் எங்களுக்கு ஒரு டாக் கொடுக்கும்போது சொன்னாரு, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a challenge. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்ததா இருக்கணும். உங்க வாழ்க்கையில சவால் இல்லைன்னா நீங்க இயேசுவை பின்பற்றவில்லை என்று அர்த்தம். உங்க வாழ்க்கை டேக் இட் ஈஸியா, இலகுவாக இருக்கிறது என்றால் நீங்கள் இயேசு சொன்ன மாதிரி அவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு அவர் பின்னாடி நீங்க போகலன்னு அர்த்தம். உங்க லைஃப்ல ஒன்னை செய்யறதுனால ஒன்றை இழக்கிறோம். ஒருத்தருக்கு 100 ரூபாய் தரோம், ஐயோ எனக்கு காசு போதே, இழக்க வேண்டும். இழந்தால்தான் அது கிறிஸ்தவ வாழ்வு. அன்னை தெரசா சொல்வார், எப்படி சொல்றாங்கன்னா, யூ கிவ் until it hurts you என்று சொல்கிறார். உன்னை அது பாதிக்கிற வரை நீ கொடுப்பது, நீ கொடுப்பதால் நீ பாதிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், கடவுள் விதைக்கிறார், அறுக்கிறார், அறுவடை செய்கிறார். அதே நேரத்தில் தீமைகளை எல்லாம் கலைந்து விட, அறுவடை செய்து விட அவர் அங்க ஆசைப்படுகிறார்.
இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு ரொம்ப அருமையாக ஒரு மரத்தை பார்க்கிறார். ஒரு அத்தி மரம், ஃபுல்லா இலைகள் இருக்கு, பயங்கரமா செழிப்பா இருக்குது. அவரு கூர்ந்து அந்த இலைகளை எல்லாம் பார்த்து பழத்தை தேடுகிறார். பழத்தை தேடுறாரு, நம்ம ஒரு பழத்தை காணோம். உடனே இயேசு என்ன சொல்றாரு, இந்த அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். இந்த மரம் இனிமேல் காய காய்க்கூடாது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது, பட் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னா அந்த அத்தி மரத்துக்கு ஒப்பானவர்கள். மத்தேயு நற்செய்தி 21:18-19 அந்த இறைவார்த்தை மட்டும் வாசிங்க. 21:18-19. மத்தேயு 21. நகரத்திற்கு திரும்பி வந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. வழியோரத்தில் ஒரு அத்தி மரத்தை கண்டார். அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேறு எதையும் காணவில்லை. இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய். பாருங்களேன், அப்ப நீங்க உங்களை கடவுள் அழைச்சிருக்கிறாரு, உங்களை தன்னுடைய பணிக்கு பயன்படுத்துகிறார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், அப்பதான் உங்களுடைய அறுவடை மிகுதியாக இருக்கும். இன்னைக்கு இயேசு நம்பிக்கையோட அந்த மரத்தை போய் பார்த்தாரு. பச்சையா இருக்கு, இலையெல்லாம் இருக்கு, செழிப்பா இருக்கு, இதுல பழம் இருக்குமே. ஃபெய்த்தா, ஒரு நம்பிக்கையோட போய் பார்த்தாரு. அங்க ஒண்ணுமே இல்லை. நம்பிக்கையற்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. அப்ப இந்த வின்சென்ட் பவுல் சபையினர் நம்ம எப்பவுமே கடவுளுக்கு முன்பாக பலன் கொடுக்கிறவர்களாக, செழிப்பாக இருக்கிறவர்களாக இருந்தா தான் அந்த அறுவடை சிறப்பாக இருக்கும். ஒரு கடைசி ஒரே ஒரு இறை வார்த்தை, இது நம்முடைய பணிக்கு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும். எடுங்க, பவுல் அடிகளார் எழுதிய கடிதம் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14-15 வரையும் இருக்கிற அந்த இறை வார்த்தை. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14-15 இறை வார்த்தைகள். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. என்ன சொல்றாரு? சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள். இங்க பாருங்க, இது அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. வின்சென்ட் பவுல் சபையினரே உங்களுக்கு கடவுளை கொடுக்கிற அறிவுரை இதுதான். ஒண்ணு என்னது? சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள். 2வது, மனத்தாழ்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள். அப்புறம் வலுவற்றவர்களுக்கு உதவுங்கள். எல்லாரோடையும் பொறுமையோடு இருங்கள். யாரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். அப்புறம் உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எப்பவுமே நன்மை செய்யுங்கள். அப்புறம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இறைவனிடம் இடைவிடாது ஜெபியுங்கள். இந்த வசனம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பவுல் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா இருக்கு. என்கரேஜ், ஒருவர் மற்றவரை ஊக்குவியுங்கள். ஹெல்ப், உதவி செய்யுங்கள். டூ குட் ஆல்வேஸ், எப்பொழுதுமே நன்மை மட்டும் செய்யுங்கள். பி ஹாப்பி, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. சியர்ஃபுல் கிவர், முகமலர்ச்சியோடு கொடுங்க. கடவுள் கேட்டா கொடுங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்க எப்பவுமே கடவுளுக்கு நன்றி உணர்வு கொண்டவர்களாக இருங்க. கடவுளுக்கு நன்றி கடமைப்பட்டவங்களா இருங்க. கடவுள் நம்மை இந்த நன்றி உணர்வோடு இருக்கிற பொழுது நம்மை இன்னும் மிகுதியாக ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்த்தோம், அந்த பார்வையற்ற மனிதனுடைய கண்ணை இயேசு திறந்தாரு. நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் கண்களை மூடிக்கிறோம், நிறைய பேர் காதுகளை மூடிக்கிறோம், இன்னும் பலர் இதயங்களை கூட மூடிக்கொள்கிறோம். இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணணும். ஒரே ஒரு சாவி, அந்த சாவி வேற யாரும் இல்லை, இயேசு, அவருடைய வார்த்தைகள் தான். இறை வார்த்தையை உங்க மனசுக்குள்ள கொண்டு போங்க. நீங்கள் நல்ல நிலமாக பலன் கொடுப்பீர்கள். அந்த நல்ல நிலமாக நீங்கள் கொடுக்கிற பலனை மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வீர்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு எப்போதுமே தங்கும். அனைவருமே கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் ஜெபிப்போம். கண்களை மூடி. இதனாலே கடவுள் நம்மை மிகச்சிறந்த ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு கொடை, ஒரு சவால். இயேசுவோடு இணைந்து வாழ்வதும், அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வதும், அவர் சொல்றது மாதிரி நம்ம இருக்கிறதும் அவர் நமக்கு விடுத்திருக்கிற அழைப்பு. இன்னைக்கு மற்றவர்களுக்காக இறங்குவது, மனதை திறப்பது, மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து நாமும் அந்த துன்பத்தை உணர்வது, கண்களால் காண்பது,
ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே அந்த நிலைமையை புரிந்து கொண்டு உதவி செய்வது, காதுகளை திறப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இயேசு நமக்கு இன்னைக்கு இந்த எல்லாத்தையும் தொட்டு திறந்து நம்மை மிகச்சிறந்த நல்ல நிலமாக மாற்றி நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இந்த நேரத்துல இந்த அன்பு செயல்களில் ஈடுபட கடவுள் நமக்கு நல்ல மனசை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவோம். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு உதவி செய்வதற்கு நல்ல மனிதர்களை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். அதை தாண்டி இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிற பொழுது நமக்குள்ளே பல பல வளர்ச்சியை, புது புது மாற்றங்களை, புதிய புதிய சிந்தனைகளை, நல்ல அருமையான மனநிலைகளை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட நம்ம செய்கிற எல்லா பணியும் அருமையான அறுவடையாக அமைகிறது. அதுக்காகவும் நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம எல்லாம் ஒன்றாக கூட்டி இந்த தவக்காலத்துல நம்மை சிந்திக்க, நம்மை பல விஷயங்களை இயேசுவோடு அடியொற்றி செல்ல இந்த தவக்காலத்துல நமக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நன்றி சொல்லுவோம். இன்னும் கூட நம்ம பணி செய்கிற இந்த பயனாளர்களுடைய வாழ்க்கை மேம்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், குறிப்பாக நம்முடைய குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் நம்ம கேட்டு ஒரு சில வினாடிகள் அமைதியாக ஜெபிப்போம்.